ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னோட டயட் மீல்ல யூஸ் பண்ற கரண்டி ஆம்லேட் எப்படி பண்றது அதுதான் இப்போ பார்க்க போறோம். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் இப்போ நான் அதை வீடியோவா போட்டிருக்கிறேன். கரண்டி ஆம்லேட் பண்றதுக்கு முதல்ல கொஞ்சமா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு முட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைகளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மாதிரி கொஞ்சமா வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பெப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பெப்பரோட டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். அதனால் பெப்பரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்குங்க. அந்த உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மிக்ஸுக்கு கூட நல்லா நீங்கள் கலக்கிடுங்க. நல்லவண்ணம் கலக்கி ஒரு நல்ல பதத்துக்கு அதை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டி, அது இல்லைன்னா நமக்கு இந்த வீட்டில எல்லாம் தாளிப்பு கரண்டி இருக்கும், அந்த கரண்டியில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்குங்க. இதில் பட்டர் போடலாம், இல்லை தேவையான நமக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அது வேணாலும் போடலாம். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும், இந்த கரண்டி ஆம்லேட் ஒழுங்காக வராது. அதெல்லாம் ஆயில் ஆனாலும் பட்டர் ஆனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டு அந்த பட்டர் மேலே நீங்கள் உடைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையோட கரைசலையும் ஊற்றிடுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கரண்டி ஆம்லேட்டில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய கஷ்டமான வேலை என்னென்னா அந்த கரண்டி ஆம்லேட்டை திருப்பி போடுறது தான். அதை உடையாமல் கொஞ்சம் இதாக நீங்கள் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட கரண்டி ஆம்லேட் கிட்டத்தட்ட ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே ஒட்டாமல் நம்ம தூக்கி போட்டு டோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்டி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக கரண்டி ஆம்லேட் நம்ம செஞ்சிட்டோம். இந்த கரண்டி ஆம்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு கரண்டி ஆம்லேட் மாஸ்டர் தான். அவர் தான் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தது. நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.